இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் முருங்கைக்காய் சாம்பார் இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுக்கணும் பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து பீக்கங்காய் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா. ஸோ அதனால நான் காலையில எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட பிளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு கை பருப்பு, ஒரு கை சிறுபருப்பு, மீன்ஸ் ஒரு கை தோரம்பருப்பு, ஒரு கை சிறுபருப்பு போட்டு நான் வந்து காயம் பூண்டெல்லாம் போட்டு லைட்டாக ஆயில் விட்டு நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சைடில் வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காவை நல்லா கட் பண்ணிட்டு முருங்கைக்காவும் சேர்த்து இதை கூட கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டி புளி கரைச்சி விடுறதுக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன். ஸோ கடகடன் வந்து நம்ம அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். கடகடன் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா காலையில் உங்களுக்கு தெரியும் அவசரத்தில் பரபரப்பில் இருக்கும். ஸோ வாங்க டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடும். வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஸோ கடகடன் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வெந்தயம் சேர்த்தா வந்து ரொம்ப கசந்துடக்கூடாது இல்லையா, அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இல்லை, நல்லா சேர்த்துக்கோனா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகிடும் சேர்த்து கடகடன் நம்ம பொரிய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து சீரகமும் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பச்சை மிளகாய், நம்மளோட வெங்காயம். இது கூட வந்து நான் ஆல்ரெடி காயமும் போட்டு நான் வந்து பருப்பையும் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் கூடி ஒரு 3 பல் பூண்டு வந்து எடுத்து நான் நச்சு அதையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் செஞ்சுக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டை நச்சு நான் சேர்த்துக்கிறேன், உள்ளே போட்டுக்கிறேன். வாசனை நல்லாயிருக்கும். காயம் அதில் கொஞ்சம் போட்டுக்கிறனால இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். அதுதான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாம்பாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் நல்லா இருந்தால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நல்ல நம்ம கண்ணாடி பதம் சொல்லணும், இந்த பதம் வந்தால் போதும், ரொம்ப போட்டு வதக்கணுங்கிறது இல்லை. இப்போ முருங்கைக்காவும் பீக்கங்காவும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக நான் வந்து ஒரு வதக்கி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு பச்சை வாசனை இருக்கும். நம்ம அப்படியே போட்டு வேக வைக்கும் போது ஒரு ஸ்மெல் இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன செய்வேன்னா, இதோட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா அந்த வாசனை வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை ரொம்ப இருக்காது. அதனால நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை பை சான்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, எனக்கு நார்மலாகவே போட்டு நான் வேக வச்சுக்கிறேன்னா நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுறேன். அதனால் இது கூடயே தக்காளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு தெரியும், பருப்பெல்லாம் நம்ம தனியாக வேக வச்சிட்டோம். ஸோ கடகடன் இது மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். அப்படின்னாலும் கடகடன் வெளியும் முடிஞ்சிடும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், பீக்கங்காய் பார்த்தீங்களா சீக்கிரத்துக்குலாம் வதங்கி சுருங்கிடும். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாம்பார் பவுடர் இருக்குது. நான் வெளியில் வாங்க சாம்பார் பவுடர் தான் இருக்குது. நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கணும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் அதையும் ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு டிஎஸ்பி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விடணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த சின்ன ஸ்பூனுங்கனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, அந்த மசாலாவும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதாங்க. இப்போ இது தண்ணி விட வேண்டியதான். இது முங்குத அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா, இது வந்து யாருக்குமே முருங்கைக்காய் மட்டும் தான் இப்போ வேகணும். பீக்கங்காய் ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துருச்சு நமக்கு. எதுக்காக நான் ஸ்கிப் பண்ணாமல் கட்டணும், கடகடன் காலையில் உங்களுக்கு வேலை முடியணும்ல, அதனால். ஸோ பாருங்கள், கடகடன் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது நல்லா வேக வேண்டியது தான். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. ஸோ நம்ம வச்சுட்டு புளி கரைசலை வந்து நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் ஒரு பொடி வந்தோடனே நம்ம பருப்பை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சாம்பார் ரெடி. செம்மையாக சாப்பிடலாம். சரி, கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க பருப்பையும் அதுக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது சீக்கிரத்துக்குள்ள பாருங்க நம்மளோட பீக்கங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க. ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். காலையிலேயே பரபரப்பில் ஒன்றும் ஓட மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்க நீங்கள் இது இப்படியே நீங்கள் இது யாருன்னா ஆல்ரெடி இதில் தாளிச்சிட்டவங்கனால வெறும் மல்லியில் மட்டும் போட்டு நம்ம இறக்கிடலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சு நீங்கள் இதுக்கு மேலே விட்டுக்கலாம். ஸோ இப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இதில் எதுவுமே செய்ய போகிறதில்ல. நான் இதை மட்டும் அப்படியே ஃபினிஷிங் பண்ண போனேன். ஏன்னா லேட் ஆகுது இல்லையா, அதனால் ஸோ டபுள் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் லேசாக கலந்துட்டு இதில் வந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிது. இப்போ இதில் மட்டும் உங்களுக்கு உப்பு வரப்போ மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ நல்லது வேகட்டும். வெந்தது அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. இந்த மல்லியில் மட்டும் போட்டு இறக்கிடலாம். உரப்பு ஊற்றிங்க, எனக்கு உப்பு இல்லை சுத்தமாக. ஏன்னா நம்ம புளியெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால உப்பு பத்தாமல் போயிடுச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனும் நான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பீக்கங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க. ஸோ இது கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சாம்பாரில் மல்லி தூவி பண்ணிட்டோம்னா நம்மளோட சாம்பார் ரெடி. கடகடன்னு நம்ம சோப் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி, சாதம் ரெடிங்க. இன்னும் பொரியல் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.